கண்டிப்பாக அந்த கோரிக்கை ஏற்கனவே பரிசீலனை இருக்குது. மக்கள் சிலர்களும் அதை நமக்கு துணையாக இருப்பார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. புரியுதா? கண்டிப்பா நல்லது, எல்லாம் நன்மைக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வருகிற இந்த சிறப்பித்த ஒவ்வொரு கழக தொண்டர்களுக்கும் சகோதரர்களுக்கும் என் அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மேலும் நேற்றைய தினம் இங்கு இந்த இடத்துல இந்த ஹால் வந்துட்டு இங்கே ஒரு பில்டிங், ஒரு மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. நேற்றுக்கு நான் வந்தபோது வந்துட்டு கொஞ்சம் அந்த ஜவஹர்லால் அவர்களுக்கு வந்துட்டு நம்ம விழா நடத்தோம்னா எனக்கு இடம் வேணும்னு கேட்டேன். இப்போ சிட்டியெல்லாம் வந்துட்டு இவ்வளோ ஒரு பண்ண முடியாது கொரோனா காலத்தில் அப்படிங்கிற பிரச்சனை மக்கள் நீங்கள் வாங்க நம்ம பசங்களை சொல்லுவோம். நேற்றுக்கு வந்த உடனே நம்ம மக்கள்கிட்ட சொன்னேன், நாளைக்கு ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, எளிமையாக தான் பண்ண போனீங்களா, ஒத்துழைப்பு தரலாம், கண்டிப்பாக செய்வோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் மனமு வந்து தானாக மனமு வந்து ஒவ்வொருவரும் அவங்க இருப்பிடத்தை காலி செய்து இந்த இடத்தை சுத்தம் செய்து மக்களும் இந்த ஒரு இடத்தை கொடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் குவைத் பண்ண இடத்துக்கு ஒரு பேருதவி புரிந்த அன்பு சகோதரர்களுக்கு அன்பான என்றைக்கு செய்தி மறக்கக்கூடாது. செய்தி மறக்காத கழகம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நாமெல்லாம் அதனாலதான் டிடிவி தினகரன் பின்னாடி நிக்கிறோம். விசுவாசத்துக்காண்டி நாமெல்லாம் மக்கள் செல்வம் பின்னாடி நிக்கிறோம். அதாவது டிடிவி தினகரன் என்ற ஒற்றை நபரால் தான் இன்னைக்கு இருக்கிற அமைச்சர் எல்லாருமே இருக்காங்க. ஓபிஎஸ் நபர் எப்படி இருக்காங்க திருப்தி அதே பேசி நம்ம புடிச்சு போச்சு. இந்த மாவை புளிக்கின்ற மாதிரி தியாகத்தானுடைய வருகையால் மக்கள் செல்வருடைய தலைமையில் மிகப்பெரிய ஆசிரியர் மாற்றம் ஏற்படும். வந்திருந்த அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். கண்டிப்பா மக்கள் செல்வருடைய பிறந்தநாள் முன்னிட்டு இனிப்பு கேக் வெட்டுவோம். கேக் வெட்ட பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் இனிப்புகள் கொடுக்கப்படும். அனைவருக்கும் வருகை அன்பான வாழ்த்துக்கள்.